இதுதான் அந்த கோயில். நாம் இங்கேருந்து இந்த வழியில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கோயிலுங்க. இதுதான் 3வது கோயில். இங்கேருந்து அந்த பக்கம் போகிறோம். அந்த கோயிலுக்கு போகிறோம். எங்கன்னா அங்கே தெரியுதுங்களா, அந்த கோயிலுக்கு போகிறோம். ஸோ இந்த கோயிலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. 10th December 1982. அது ஏதோ எழுதியிருக்காங்க, என்னன்னு தெரியல. இந்தோனேஷியன் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ டாக்டர் டேவிட் ஜோசப் அவர் தான் வந்துட்டு இதை பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே இன்னும் கொஞ்சம் அற்புதங்கள் மிஞ்சி இருக்குது, அதை காட்டுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் மூலவர். மூலவருக்கு எதிர்க்க வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு நந்திக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு வெறும் ஒரு மண்டபத்தை கட்டுவாங்க. ஆனால் இது மூடின மண்டபமாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு இது இருந்திருக்கு. மோஸ்ட்லி நந்தி தான் இருந்திருக்கணும். ஏன்னா இந்தோனேஷியாவில் நான் மற்ற கடவுளை ரொம்ப அரிதாக தான் பார்க்குறேன். ஆனால் சிவனை வந்துட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற சொச்சங்கள் உங்கள் பார்வைக்கு 1 2. ஸோ நம்மளுடைய அரிதான பல முன்னோர்கள் செஞ்சு வச்ச சிற்பங்களில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்குது. அதை பார்த்து நமக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இதை புனரமைக்க இவங்க எதுவும் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இவ்வளோ தான் மீதி இருக்குது. அடுத்த முறை வரும்போது பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ மீதி இருக்குன்னு. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா மண்ணில் தான் செஞ்சுருக்காங்க. எதுவுமே கல் வடிவம் கிடையாது. இது தொடலை நான், ஏன்னா என்னால் வந்துட்டு ஒரு அரிப்பு ஏற்படுறது வேணாம். அதனால் பார்த்திங்கன்னா மண்ணில் வந்துட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேயே இந்த இடத்துல வந்துட்டு மண் இவ்வளோ நுணுக்கமாக வட்டியானம் செயின். இங்கே பார்த்திங்கன்னா இது செயின், இது வந்துட்டு செயினுக்கான டாலர், இது வந்துட்டு காதில் கம்மல் போட்டிருக்குது. கண்டிப்பாக மூக்குத்தி இருந்திருக்கும். கிரீடம் எல்லாத்தையும் விட முக்கியமாக கிரீடமும் மேலே இருக்குது. சைடில் வந்துட்டு நம்ம ஊரில் போடுற மாதிரி அந்த ஜடைக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா காலில் கடுக்கன், இதில் பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்துட்டு எல்லாம் சிதிலும் அடைஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் மிச்சம் மீதி இருக்குது இன்னும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கையில் ஐ திங்க் ஒரு காப்பாற்றும் இது. ஸோ வாகனர், அதாவது நுழைவாயில் கடவுள்கள் 2 பேரை இங்கே பதிச்சிருக்காங்க. ஸோ உள்ளேயும் ஒரு கடவுள் இருந்திருக்கணும். உள்ளே பார்த்திங்கன்னா ஊதுவத்தி ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற பழங்குடியினர் இன்னும் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு திருவிழா எடுக்கிறாங்க. இப்போ தான் பார்த்தேன், வரும்போது ஒரு திருவிழா ஓடின்னு போயிட்டு இருந்தது. மோஸ்ட்லி இன்றைக்கி தான் அந்த திருவிழான்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே 5 கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்துலேயே இன்னொரு கோயில் இருக்குது. இவங்க 9 கோயில்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கோயிலாக கணக்கெடுத்து தான் சொல்கிறாங்க போல். ஸோ மொத்தம் வந்துட்டு 9 கோயில்ன்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த அதிசயத்தை பாருங்கள். நம்ம ஊரில் காளி என்ன நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு கையில் பலகை ஒன்றுத்தில் இது மேலே வேலு அதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் தலையை பிடிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு அமைப்பு. ஆனால் தலையை காணும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இது காலியாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ காளி தெய்வம் இங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே பாருங்கள் விநாயகர். ஸோ தெரியுதுங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா விநாயகர் தந்தம் 2 கை பத்மாசனம் போட்டிருக்கிறார். ஸோ பத்மாசனம் போட்ட மாதிரி தெரியல, காலை வந்துட்டு 2 பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ இது பத்மாசனம் மாதிரி தெரியல, ஆனால் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் இந்த சிலை உடையாமல் பாதுகாத்துட்டு வராங்க. Thanks for Indonesian people for maintaining this art continuously. Still, lot of work to be done, and we need to maintain the heritage, which is very old heritage, still maintaining. Thanks for that. Thanks for all the Indonesian people. Hope this will be maintained. And okay, so here we have
One more god is, we don't worship him as a god, is Agatya Munivar. I think Agatya Munivar. So is a disciple. Okay, so we have one of his structure. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இவர் அகத்தியராக இருக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய கணிப்பு. ஏன்னா இந்தோனேஷியாவில் இன்னொரு இடத்துல பார்த்தேன், கண்டி ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன், அந்த இடத்துல இதே சிற்பத்தை வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு அகத்தியர் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க கீழே. ஸோ அதையே ஃபாலோ பண்ணி மோஸ்ட்லி இது அகத்தியராக இருக்கலாம், எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா அதே பூக்குளம், பூக்கான சிற்பங்கள் எல்லாமே வந்துட்டு சிற்பத்தில் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இது வரலாற்று சிறப்பு மிக்கது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இந்தோனேஷியன் பீப்புள் அண்ட் ஆல்சோ த கவர்மெண்ட் ஃபார் still maintaining the heritage and safeguarding the heritage. And it's good that, however, some of the monuments are still maintained, and I hope this will be maintained further. And thanks for maintaining. Thanks for all the Indonesian people. I salute.